ஹலோ தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா எப்படிங்க இருக்கீங்க? இது நம்ம லைஃப் சேஞ்சிங் வீடியோ மெசேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைபிள்லேருந்து ஒரு காரியத்தை குறித்து. பைபிளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுதுங்க. மதத்தை குறித்து நான் பேச போகிறதும் இல்லை, பைபிள்லேயும் மதத்தை குறித்து சொல்லப்படவும் இல்லைங்க. பைபிளில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை குறித்து சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட்டை குறித்து. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டணங்கள் பிடிக்கணும் அப்படின்னா யுத்தங்கள் செய்து ராஜாக்கள் பட்டணத்தை பிடிப்பாங்க. இந்த ராஜாக்களில் 2 விதமான ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு விதமான ராஜாக்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாகவும் கடவுளுக்கு முன்பாக செம்மையாய் கரெக்டாக வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த யுத்தத்திலெல்லாம் ஜெயத்தை பெறுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையோட முடிவும் சமாதானமாய் முடிந்திருக்குன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விதமான ராஜாக்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த யுத்தங்களை எல்லாத்துலேயும் அவங்க தோல்வியை பெற்றதாகவும் அவங்களுடைய முடிவு பார்த்திங்கன்னா ஒன்று அந்த யுத்தத்தில் செத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா வியாதிப்பட்டு செத்ததாகவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்றத நமக்கு இன்றைக்கி கேள்விங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த நடந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குழி இருக்குது, ஓகேங்களா? திடீர்னு ஒரு குழியில் நம்ம ஸ்லிப் ஆகிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிடணும், அந்த குழியை விட்டு ஏஞ்சிக்கணும். அதை விட்டுட்டு இல்லைங்க அந்த குழியிலே நான் கிடப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகிடுவோங்க, சமாதி ஆகிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த நாட்களிலும் பார்த்திங்கன்னா அநேக குழி, பாவமான குழிகள் அநேகம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பார்த்திங்கனாவே தெரியுது. ஸோ அவ்வளோ குழிகள் என்ன பண்ணுதுங்க, இருக்க தான் செய்தா. ஆனால் நம்ம ஒரு வேளை ஸ்லிப் ஆகிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை நான் ஸ்லிப் ஆகிட்டேனேங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிவிடுங்க, ஏஞ்சிருங்க. கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி வாழும் பொழுது இப்போ ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம், இல்லை ஒரு படிக்கிற இதில் இருக்கும், அந்த இடத்துல இல்லை இதெல்லாம் தப்புங்க, நம்ம கரெக்டாக இருக்கணுங்க, எப்படி செய்யணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு சில பேர் உங்களோட ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் உங்களை விரோதிப்பாங்க, பகைப்பாங்க, உங்களை திட்டுவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் தே ஆர் ராங் பீப்புள்ஸ். அவங்க ரைட்டான பீப்புளாக இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ரைட்டான விஷயத்தை அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் சரியில்லை. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஜெயத்தை, வெற்றியை பார்ப்போம், நம்மளுடைய முடிவும் சமாதானமாக முடியுங்க. ஸோ அடுத்த ஒரு மெசேஜில் வேறு ஒரு காரியத்தோடு சந்திக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். கீப் வாட்சிங் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் ஜாய். பாய்.